நார்மலாக ஒரு எல்லா ஃபீடும் வந்து ஒரு 1000 to 1300 400 வரையும் ரேட் போயிட்டு இருக்குதுங்கண்ணா. ஃபீடு மற்ற எல்லா கம்பெனியோடதும் சேர்த்தலான்னு வைங்களேன். ஒரு 50 கிலோ பேக்கு இந்த ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. அடிஷ்னலாக நம்ம வந்து தவிடோ புண்ணாக்கோ பருத்தி கொட்டையோ மக்காச்சோளமோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம 1400 ஃபீடை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு 50 kg டிவைட் பண்ணோம்னா கிலோ வந்து 24 ரூபா டு 25 ரூபா கணக்கு வருங்க. இன்றைக்கி தவிடு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 22 ரூபாங்கண்ணா பர் கேஜி. இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் நீங்கள் ஒரு 10 ரூபான்னு வச்சிங்கன்னா கூட 25 ஒரு 10 35 ரூபா ஆச்சுங்க. இன்றைக்கி பருத்தி கொட்டை ரேட் வந்து 35 ரூபாங்கண்ணா. அது ஒரு 30 ரூபா ப்ளஸ் ஒரு 30ங்கும்போது 65 ரூபா பக்கம் வந்துடுதுங்க. ஆனால் இப்போ நம்மளது வந்து பருத்தி கொட்டை தவிடு புண்ணாக்கு மக்காச்சோளம் சோயா இந்த மாதிரி ஒரு 14 வெரைட்டியும் சேர்த்து நம்ம வந்து ஒரு 35 ரூபாய்க்குள்ளே நம்ம காஸ்ட் கட்டிங் வந்து கொண்டு வரலாங்க தாராளமாக. அப்போ இது கொடுத்தோம்னா மற்றபடி இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு அதெல்லாம் எதுவும் வேறு எதுவுமே போட தேவையில்லைங்க. எல்லாமே நம்ம ஃபீல்டுலேயே வந்துடுதுங்க. இது வந்து நம்ம பேக் வந்து 50 கிலோ மூட்டையில் கொடுத்துட்ருக்குறோங்க. நம்ம இதை போட்டோம்னா வேறு அடிஷ்னலாக வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்கண்ணா. வேறு எது செலவு இல்லை, எந்த செலவும் வராதுங்க.